இப்போ நம்ம ஒரு பாட்டாக கற்றுக்கிட்டோம். இப்போ மொத்தமாக எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ தலை போட்டாச்சு. ஓகே. கொஞ்சம் 3/4 வியூவில் வரையலாம். முதுகெலும்பு. ஓகே. பெல்விஸ். கால். கை. ஓகே. முட்டி. முட்டி கால் எலும்பு. ஓகே. இதான் பேஸு. இந்த பேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன வரைய போறோம்னா உடம்ப வந்து வரைய போறோம். இப்போ கழுத்து. ஓகே. the the muscles. ஓகே. இந்த இடம். கை. ஓகே. கால். கை. ஓகே. அவ்வளோதான். இதுதான் உடம்பு வரைஞ்சாச்சு. முட்டி. இப்போ ஒரு பாட்டை கற்றுக்கிட்டேன். இப்போ முழுசாக எப்படி வரையுதுன்னு பார்க்குறோம். அவ்வளோதான். இந்த இது ரஃப்பாக இருக்கா? இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வரைய. ஓகே. ப்ரஷ் சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏற்றிக்கலாம். ஓகே. பேஸை ஈஸியாக வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம டீட்டெயிலுக்குள்ளே போகலாம். போயிட்டு தலை, காது, மூக்கு. கண்ணு வந்து இங்கே இருக்காது, கொஞ்சம் தள்ளி இங்கே வரும். ஓகே. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். ஓகே. மூக்கு. சிரிக்கிறார் பாருங்க. ஓகே. தலை. கழுத்தில் இங்கே ஒரு மசில் இருக்கும். ஹலோ. ஓகே. ஓகே. நெஞ்சு. இந்த 6 பேக்ஸு. ஓகே. இந்த இடத்துல மசில்ஸ். அப்புறம் இங்கே இந்த மாதிரி இருக்கும். கை. முட்டி. கால்.
மேலே, இது கீழே. ஓகே. காலை. ஓகே. கால் விரல். கை. கை. கை கொஞ்சம் லெவலா இல்லை, இங்கே வரைஞ்சிடும். ஓகே. கை விரல். இங்கேயே முடிஞ்சிடும், இது கீழே போகாது. சில பேருக்கு காமராஜருக்கு முட்டி வரைக்கும் கை இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரிங்க. சில பேர் குண்டா இருப்பாங்க, சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, சில பேர் மீடியமா இருப்பாங்க. ஆம், அவ்வளவுதான். இப்போ நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு இப்போ முழு உடம்பையும் வரைஞ்சாச்சு. ஓகே. இப்போ ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், லேடிஸுக்கு வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும். ஏன்னா அந்த பெல்விஸ் போன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு போன் இருக்குன்னு சொன்னால, அந்த போன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகே. கொஞ்சம் லைட்டாக என்ன சொல் சைடில் மசில்ஸ் இருக்கும், அது லேடிஸ்க்கு ரொம்ப வளைவாக இருக்கும். ஓகே. இந்த இடத்துல அந்த வளைவு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஜென்ஸ் அனட்டாமி புரிஞ்சிருச்சுனாலே லேடிஸோட அனட்டாமி நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ லேடிஸ் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வரையலாம். அவ்வளோதான், எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன கற்றுக்கலாம்? ஓகே, ஒரு ஒரு இமேஜ் எப்படி வரைகிறதுன்னு கற்றுக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் வரைகிறவங்க ஃபோட்டோஷாப், நான் க்ரீட்டா யூஸ் பண்ணுறேன். க்ரீட்டா ரெண்டும் ஒன்று தான். க்ரீட்டா வந்து ஃப்ரீ, ஃபோட்டோஷாப் வந்து காசு கொடுத்து வாங்கணும், அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு கலர் எப்படி கொடுக்குறது, ஹைலைட்ஸு ஷேடோஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேரக்டரை வச்சு பார்க்கலாம். ஓகே, பாய்.